நம்ம கிச்சனில் இன்றைக்கி காளான் கிரேவி பண்ண போகிறோம். காளான் கிரேவி வந்து நான்வெஜ் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி காளான் கிரேவி பண்ண போகிறோம். இந்த காளான் கிரேவி நீங்கள் பண்ணி சாப்பிட்டுட்டிங்கன்னா அடுத்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டீங்க, அந்தளவுக்கு ஒரு ருசி இருக்கும் இதில். வாங்க அந்த காளான் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு இந்த கரண்டியில் அரைக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி போதும், அதிக தக்காளி வேணாம். இதையும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் காளான் சேர்த்துடலாம். 2 பாக்கெட் காளானை க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். 2 நிமிஷம் போதும். 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வெந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. காளானில் வந்து நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது. காளானில் இருக்க தண்ணியிலேயே தான் காளான் வெந்துடும். நம்ம எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப தண்ணி ஆயிரும், அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்லை. அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு அதை நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். காளான் கூட இதை மசால் பொடி போட்டு கலந்ததுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். இப்போவுமே சொல்கிறேன், தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் தான் மூடி வைக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். அதுவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை. இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மசால் போட்டோம் இல்லையா, அந்த பச்சை வாடை போகிறதுக்கு தான் ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு வேக வைக்கிறது. மசால் போடலைன்னா நம்ம அப்படியே கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு காளான் நல்லா வெந்திருக்கும். காளான் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 5 நிமிஷமே அதிகம்தான் காளான் வேகிறதுக்கு. நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே மல்லித்தலை தூவுறதுனா கொஞ்சம் தூவிட்டு இறக்கிக்கலாம். இந்த காளான் கிரேவி வந்து சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். அதே போல் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் காளான் மசாலா செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.